ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண்சட்டியில் எண்ணெய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையில் வதக்கிட்டு அதோடவே குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதே மண்சட்டியில் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன், அதை பொடிச்சுக்குவேன். அப்புறமா அதே சட்டியில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு வெடித்த உடனே வெந்தயம் கொஞ்சம், இப்போ திருப்பியும் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளி, உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவு தக்காளி, 2 தக்காளி அப்படி நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன உடனே இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சதையெல்லாம் அரைச்சி அந்த விழுதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் பாருங்கள் எப்படி ஆயில் வெளியில் வந்திருக்குன்னு. இதோட ஒரு லெமன், நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதெல்லாம் சேர்த்து உப்பு காரமெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டு போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போன உடனே அதோட தேங்காயும் சீரகமும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி திருப்பியும் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை சேர்த்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மீனை போட்டுக்கணும். ரொம்ப மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம இது பண்ணக்கூடாது. லைட்டாக நடுவில் மட்டும் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மீன் போட்டு 5 மினிட்ஸ் கழித்து நான் இதில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச வெந்தயத்தை சேர்த்துட்டு இப்போ திருப்பி ஒரு மிக்ஸு சைட்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா மீன் பீஸ் எல்லாம் உடஞ்சிரும். பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. மீன் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. கொஞ்சம் கார்னிஷிங் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் கறி லீவ் சேர்த்துக்கிறேன். 1 ஹவர் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயில் வெளியே வந்து நல்லாயிருக்கு. தேங்க்யூ.